கோவை கணபதி பகுதியைச் சேர்ந்த விசிகாவுடைய தொண்டரணி அமைப்பாளரான பாலகிருஷ்ணன் என்பவர் தான் இன்னைக்கு கோவை மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட போயிட்டு ஒரு புகார் என்பது கொடுத்துருக்கிறார். அந்த புகாரில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த ஏப்ரல் 21 அதாவது தேர்தலுக்கு 2 நாள் முன்பு விஜய் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு குழந்தைகளையும் சுட்டி காட்டி நீங்கள் எப்படி சாக்லேட்டுக்காக ஒரு கிண்டர் ஜாய்க்காக அடம்பிடிச்சு சாதிப்பீங்களோ அதே மாதிரி விஜய் மாமாக்காக விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையுமே ப்ரெஷர் கொடுங்க, சாதிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இதனால் என்னுடைய குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த பேச்சை கேட்டதுலேருந்தே நீ தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்ற ப்ரெஷரை என் மேலே செலுத்த ஆரம்பித்தான். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒத்துக்கிறல, இதனால் சாப்பிடாம என் பையன் அடம்பிடிக்க ஆரம்பித்த உடனேயே எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. என் பையன் மன உளைச்சல் ஆகுறான் அப்படின்றக்காக நான் பொய்யாக தாவேக்காவுக்கே ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு. நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொன்ன பிறகும் கூட அதை சாப்பிடாமல் அடம் பிடிக்கிறான். விஜய் மாமா ஒருவேளை தோற்று போயிட்டார் அப்படின்னா நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னுடைய குழந்தை மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜயுடைய பேச்சை கேட்ட அத்தனை குழந்தைகளுமே இந்த பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கிறாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பெற்றோர்களும் மன உளைச்சலுக்கு உள்ளாக இருக்கிறாங்க. இதனால் விஜய் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அவருடைய பேச்சை சமூக வலைதளத்திலேருந்து முழுமையாக நீக்கணும். நான் தேர்தல் ஆணையத்துக்கும் புகார் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி போலீஸ் கமிஷனர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்குறேன். எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நான் நீதிமன்றத்திற்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோராக, அரசியல் கட்சியினராக இல்லை, ஒரு பெற்றோராக தன்னுடைய குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இப்படி ஒரு புகாரை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆணையாளர் அலுவலகத்தில் போய் அவர் கொடுத்துருப்பார். எவ்வளோ பெரிய மன உளைச்சல் பாருங்க. இவர் சொல்வதைப் போல இவருடைய குழந்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி விஜய் முதல்ல என்ன பேசினார் அப்படின்ற வீடியோவை பாருங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க, விசிலுக்காக போடுற வரைக்கும் விடாதீங்க அப்படின்றார். எவ்வளவு பெரிய ஆபத்தான வார்த்தை இது. இந்த ஆபத்தான வார்த்தையை விஜய் அவர்கள் உணர்ந்து பேசினாரா உணராம பேசினாரான்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த விஜய் டீமுமே, விஜய் கூட இருக்கக்கூடிய ஆக்டர் விஜய் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது, அவங்க இதை சமூக வலைதளத்தில் கட் பண்ணி பரப்புகிறாங்க. இது எல்லா பக்கமும் வேகமாக பரவுது. தாவேக்காவினர் அதிகமாக பரப்புகிறாங்க. இதனால் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு பல்வேறு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட சொல்லி தாத்தா பாட்டியை நிர்பந்தம் பண்ணுது, அப்பாவை நிர்பந்தம் பண்ணுது, அம்மாவை நிர்பந்தம் பண்ணுது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா நாங்கள் சாப்பிட மாட்டோம், உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவோம், உன்னை ஏதாவது பண்ணிடுவோம், அழுகுவோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பதை ஏதோ ஜாலியாக நினச்சிக்கிட்டு சமூக வலைதளத்தில் ஆரம்பத்தில் பகிர ஆரம்பிக்கிறாங்க. இது ஜாலி கிடையாது, இது மிகப்பெரிய ஒரு குற்றம். குழந்தைகளுடைய உரிமைகள் விஷயத்தில் அவங்களுடைய சிந்திக்கும் திறனை, பகுத்தறியும் தன்மையை இளம் வயதிலேயே அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு தன்மை. உங்களுடைய குழந்தைய ஒருத்தர் சுயநலத்திற்காக இவ்வளவு தூரத்திற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா அது எத்தகைய விளைவை ஏற்படுத்தும் தெரியுமா? இன்னைக்கு இந்த பாலகிருஷ்ணன் அவர்களுடைய குழந்தை சாப்பிடாம இருக்குங்க, உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா விஜய் அவர்கள் அதற்கு என்ன பதில் கொடுப்பாரு? தன்னால் 41 உயிர்கள் இறந்து போச்சுங்க, அதுக்கு நேரில் கூட போகல, குழந்தைகள் இறந்து போனா, 2 வயசு குழந்தைலாம் இறந்து போச்சு, போய் பார்க்கவே இல்லை. அந்த குற்ற உணர்வே இல்லாமல் என்ன ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது பழி போட்டு
இதே 21ஆம் தேதி பேச்சில் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிச்சுட்டு பேசினார். ஏன் உங்கள் அடிமை செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்புனீங்க, நீ தான் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக 41 உயிர்களை பயன்படுத்தினது மாதிரியே இன்னைக்கு குழந்தைகளை ஆபத்தான முறையில் இவர் பயன்படுத்துகிறார். எவ்வளவு குழந்தைகள் இதனால் மன ரீதியாக பாதிக்கப்படும் தெரியுமா? நான் யதார்த்தமாக கேட்குறேங்க. ஒருவேளை மே 4ஆம் தேதி விஜய் தோற்று போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தோற்று போயிடுவார். பெரியவர்களே எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, விஜய் தோத்துட்டா எங்களால் தாங்க முடியாது, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்களே இளைஞர்களே பேசுவதை பார்க்க முடியுது. அந்த பச்சிலம் குழந்தைகள் என்னங்க முடிவெடுக்கும்? நம்ம அப்பா நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாரு, நம்ம அப்பா தாவேக்காவுக்கு ஓட்டு போடலை, நம்ம அப்பா ஓட்டு போடாதனால தான் விஜய் மாமா தோற்று போயிட்டாரு, அப்பா நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு எதிராக அந்த குழந்தை சிந்திக்குமா சிந்திக்காது? அவங்க பெற்றோர்களுக்கு எதிராக, அவங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கு எதிராக அந்த குழந்தை சிந்திக்குமா இல்லையா? அப்போ தன்னுடைய குடும்பத்தை எதிரியாக நினைத்து தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய மன ரீதியான தாக்கத்திற்கு அந்த குழந்தை வருவாங்களா மாட்டாங்களா? இதையெல்லாம் தாண்டி மே 4 விஜய் அவர்கள் தோற்று போயிட்டார் அப்படின்னா அந்த குழந்தை விபரீதமான முடிவு எடுத்தால் என்னங்க பண்ணுவீங்க? யாருங்க பதில் சொல்லுவா? விஜய் பதில் சொல்லுவாரா? விஜய் தன்னுடைய குழந்தைகளையே பார்க்காத ஒரு நபர், தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு எதுவும் செய்யாத ஒரு நபர், தன்னுடைய மகள் ஒரு பட்டமளிப்பு விழாவில் பட்டம் வாங்குவதற்கு கூட உடன் செல்லாதவர், தன்னுடைய மகனுக்கு உதவாதவர், இப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு எதுவுமே செய்யாதவர் உங்களுடைய குழந்தைகள் மீது அக்கறை காட்டுவாரா? அக்கறை காட்டாததுனால தான் இப்படிப்பட்ட சுயநலமாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக குழந்தைகளை பயன்படுத்துகிறார். விஜய் திருந்தலை. விஜய் இந்த பிரச்சார மேடையில் இதை பேசிவிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இது வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு, குட்டி நண்பா நண்பீஸுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன், அவங்க தான் எல்லாரையும் நிர்பந்தம் பண்ணி ஓட்டு போட வச்சுருக்கிறாங்கன்றார். கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை, கொஞ்சம் கூட எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற அக்கறை துளி அளவும் விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத காட்டுதா இல்லையா? சட்டம் ஏங்க குழந்தைகளை பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தாதீங்க, தேர்தலுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுது? மிகப்பெரிய உரிமை மீறல் அது. சட்டம் இதை வன்மையாக கண்டிக்குது. தேர்தல் ஆணையம் இது போன்று நீங்கள் பிரச்சாரத்தில் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்கள் மீது கடுமையான ஜீரோ டாலரன்ஸ் அப்படின்ற முறையை பின்பற்றுறாங்க. ஜீரோ டாலரன்ஸ் முறை அப்படின்னா அந்த வேட்பாளருக்கு பிரச்சாரத்தை தடை பண்ணுவாங்க, இல்லைனா வேட்பு மனுவை ரத்து பண்ணுவாங்க, இல்லைனா காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. இது தேர்தல் ஆணையத்துடைய போர்ஷன். அந்த குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் குழந்தைகள் சிறுவர் உரிமை மீறல் சட்டம் ஜேஜே ஆக்ட் 2015 படி பிரிவு 75 குழந்தையை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தினால் 3 ஆண்டு சிறை, 1 லட்சம் அபராதம், இல்லை 2ஐயும் போடுவோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. இப்போ குழந்தைகள் சாப்பிடாம கிடக்கே, இந்த பாலகிருஷ்ணன் அவருடைய குழந்தை சாப்பிடாமல் இருப்பது உடல் ரீதியாக துன்புறுத்தலாம் இல்லையா? நீங்கள் கேட்கலாம், பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினாரா, அவர் கூப்பிட்டாரா, வெறுமனை சொல்ல தானே செஞ்சார், அவர் கையில் தாவேக்கா கொடியை கொடுத்து, கையில் தாவேக்காவுடைய பிரச்சாரத்தை அட்டையை கொடுத்து பிரச்சாரம் பண்ண வச்சா அது தேர்தல் ஆணைய விதிப்படி தேர்தல் விதி மீறல் சொல்லலாம். இது எப்படி வரும்னு கேட்கலாம். மன ரீதியாக துன்புறுத்தினாலே சட்டம் தண்டிக்க சொல்லுது, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க சொல்லுது பிரிவு 75. அது மட்டுமல்ல, சைல்டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், குழந்தைகளை சுரண்டுவது, இந்த சாப்பிடாமல் இருப்பது என்பது இந்த பிரிவின் கீழே வருது. மென்டல் குரூவாலிட்டி, மன ரீதியான வன்கொடுமை பண்ணுவது, மன ரீதியாக விஜயை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை எதிரியாக நினைப்பது, மன அழுத்தத்திற்கு உள்ளாவது, இதெல்லாம் குழந்தைகளை வன்கொடுமை பண்ணுவதற்கு சமம். பிரிவு 75 இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்குது. வெறுமனை இந்த ஜேஜே ஆக்ட் மட்டும் இல்லை, பிஎன்எஸ் சட்டமே இதை வன்மையாக கண்டிக்குது. பிஎன்எஸ் சட்டத்தின்படி அன்டு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஒரு வாக்காளரை தூண்டுவதற்கு அல்லது குழந்தையை பயன்படுத்துவது தேர்தல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதற்கு 1 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லுது. இது பிஎன்எஸ் ஆக்ட் சட்டத்தின்படி சொல்லுது. இது போக என்சிபிசிஆர் குழந்தைகள் நல தேசிய அளவுக்கான ஆணையம், அதே போல் எஸ்சிபிசிஆர் இங்கே மாநிலவிலான குழந்தைகள் நல ஆணையம், இவங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட நபருக்கு சம்மன் அனுப்பி வர சொல்லி விளக்கம் கேட்டு அந்த விளக்கம் உரிய வகையில் இல்லை அப்படின்னா
உடனடியாக அவர்களை மீது எஃப்ஐஆர் பதிவு போட சொல்லி காவல்துறையை நடவடிக்கை எடுக்க சொல்வதற்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி மே 2, 2019 பிரியங்கா காந்திக்கு என்சிபிசிஆர் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கு, சம்மன் அனுப்பியிருக்கு. பாம்பே ஹைகோர்ட் மிக கடுமையான குற்றமாக இது கருதுது. அது மட்டுமல்ல, ஆனந்திபென் பட்டேல் இவர் முன்னாள் குஜராத்துடைய சிஎமாக இருந்தவர், மத்திய பிரதேசத்துடைய ஆளுநராக இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா ஏழை குழந்தைகளை பக்கத்தில் போயிட்டு அவங்கள மடியில் உட்கார வச்சு கொஞ்சுங்க, அவங்கள தத்தெடுங்க, அந்த குழந்தைகளை நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னு சொன்னார். அது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டு அவருக்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டுச்சு. கவர்னர் என்பதனால அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதனால தப்பிச்சார். விஜய் என்ன கவர்னரா? அப்போ எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்க. எல்லாரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, புகார்கள் விசாரிக்கப்பட்டிருக்கு. தண்டனை குற்றங்கள் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் விஜய் அவர்கள் எப்படி இதை பேச போச்சு? அந்த அக்கறை கொஞ்சமாவது, முதல் முறை பேசிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், நம்ம அதை திருத்திக்கிறோன்ற நிலைப்பாட்டுக்கு விஜய் வரல. தேர்தல் முடிந்த பிறகு குட்டி அன்பான அன்பீஸுக்கு நன்றி, நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்றத உற்சாகப்படுத்துகிறாரு, மேலும் மேலும் தூண்டுறாரு. இப்போது ஒரு 4th படிக்கிற பிள்ளை, ஒரு 5th படிக்கிற பையன் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறான்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் ரீதியான சிந்தனை புகுத்தப்பட்டுச்சுன்னா படிப்பு ஏறுமா? படிப்பில் கவனம் வருமா? ஏன் நம்ம மாணவர்களை கூட, இளைஞர்கள் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட அரசியலில் வராதீங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? படிக்கிற வயசில் படிக்கணும், படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலையை பண்ணணும், அதன் பின்பு அரசியலை பண்ணணும். அதை விட்டுட்டு படிக்கும்போதே நான் அரசியலுக்கு வரேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதை பெற்றோர் மட்டுமல்ல தமிழ் சமூகமே ஏற்றது கொண்டது கிடையாது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் எழுச்சி மிக போராட்டத்தை பண்ணும்போது தந்தை பெரியார்லேருந்து அறிஞர் அண்ணாவிலிருந்து அவர்களை வழி நடத்தினாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் போய் படிங்க, அந்த வேலையை பாருங்கள், நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட மண் இந்த மண். அப்படி மாணவர்களை பண்படுத்திய மண்ணில் இன்னைக்கு சின்ன குழந்தைகளை நீங்கள் எப்படி எவ்வளவு தூரத்திற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க? அந்த குழந்தைகளுடைய அறிவை நீங்கள் மட்டுப்படுத்துறீங்க. விஜய் அவர்கள் இது குறித்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட போய் செய்தியாளர்களை கேட்குறாங்க, விஜய் இப்படி குழந்தைகளை பயன்படுத்துகிறாருங்க, இப்படி வீட்டில் உள்ளவங்களை பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு கொஞ்சமாவது பொறுப்புணர்வோடு செயல்பட்டு இருக்கணும். அது தவறு அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கேஸ் இருந்தால் சொல்லுங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது மாதிரி நடந்தது இல்லை, இந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுன்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கு. எவ்வளவோ வீடியோக்களை பார்த்து கொண்டு இருக்கிறோமே, சமூக வலைதளத்தில் அவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது. குழந்தைகளை நம்ம குற்றவாளியாக மாற்ற முடியாது. குழந்தைகளை இப்படி தூண்டிவிட்ட நபரை தான் நம்ம குற்றவாளியாக பார்க்க முடியும். குழந்தைகளை குற்றம் சொல்லி எந்த ஒரு விஷயமும் நம்மளால் செய்ய முடியாது. இதில் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்க தான் இதில் குற்றவாளிகள். விஜய் தான் இதில் முதல் குற்றவாளி. அப்போ அன்னைக்கு அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஸ்பெசிஃபிக் கேஸ் இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்களே. இன்றைக்கி பாலகிருஷ்ணன் தன்னுடைய குழந்தை பாதிக்கப்பட்டதாக கேஸ் கொடுத்துட்டார். இந்த கேஸை நீங்கள் தேர்தல் ஆணையம் கையில் எடுத்தே ஆகணும். நீங்கள் கேட்ட ஸ்பெசிஃபிக் கேஸ் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகுது தேர்தல் ஆணையம்? அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த நீதிமன்றம்? அப்போ அந்த குழந்தையை அந்த பெற்றோரால் எப்படிங்க மீட்டெடுக்க முடியும்? மே 4ஆம் தேதி விஜய் தோற்றுருவாருங்க. விஜய் தோற்று போயிட்டால் அந்த குழந்தையுடைய நிலைமை என்னமா ஆகும்? அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங்லேருந்து பல்வேறு விஷயங்கள் அந்த பெற்றோர் கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்களே. இது மாதிரி எத்தனை குழந்தைகள், எத்தனை பேரை நம்மளால் கவுன்சிலிங் பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியுது. இப்போ விஜய் போன்ற ஒரு நபர்கள் மிக மிக மோசமான சைக்கோத்தனத்தை கொண்டு இப்படியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதை அனுமதிக்கவே கூடாது. கடுமையான தண்டனை என்பது கொடுக்கப்படணும். சட்டத்தில் இடம் இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் நேரடியாக பண்ணலை, இதை ஏற்றுக்கொள்ள முடியாத, விஜய் மீது குற்றம் இல்லைன்றீங்களா? ஒரு பொது விதிமுறையை உருவாக்குங்க. இது போன்று பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதா தப்பு இல்லை, நீங்கள் பிரச்சாரத்திற்கு அவங்க பண்ணுங்கன்னு சொன்னாலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது விதிமுறையை, புதிய விதிமுறையை உருவாக்குங்க. எப்படி கரூர் சம்பவத்திற்கு பிறகு எஸ்ஓபியை உருவாக்குனீங்களோ அதே போல் இந்த குழந்தைகளை இப்படி பயன்படுத்துறதுக்கு எதிராக ஒரு பொது விதிமுறையை கண்டிப்பாக தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ தாமாக முன் வந்து செயல்படுத்தணும். இது ஈஸியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படும். நம்ம ரசிக்கிறோம், நிறைய பெற்றோர்கள் அதோடைய விபரீதம் புரியாமல் என்னுடைய குழந்தை பாருங்கள் எப்படி பேசுது அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அது ஆபத்து.
அந்த ஆபத்து மே 4ஆம் தேதி நீங்கள் பார்ப்பீங்க. அதற்குள்ளாக உங்களுடைய குழந்தையை பக்குவப்படுத்துங்க, பேசி புரிய வைங்க. உங்களுடைய குழந்தைகள் என்ன மாதிரியான வீடியோவை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த தாவேக்கவனை ரீல்ஸ் போடுறது தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. உங்களுக்கு தேவையானது என்பது ஓட்டு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட ஓட்டு கேளுங்க. அதை விட்டு குழந்தைகளை இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ரீல்ஸ் போடுவது, இன்ஃப்ளூயன்சரை வச்சு தன்னுடைய குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் போடுறது, இப்படியான விஷயத்திற்கு எதிராக கடுமையான சட்டங்கள் இயற்றப்படணும். கடுமையான தண்டனை என்பது கொடுக்கப்படணும். விஜய் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதை வச்சு அரசியல் செய்யக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்சரும் பயப்படுவாங்க. இல்லைன்னா இதை தடுக்கவே முடியாது. தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளை அரவணைங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மே 4ஆம் தேதி தயவு செஞ்சு தனித்து விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்தியை பார்க்க விடாமல் பண்ணுங்க. விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு கூட சொல்லுங்க. அந்த குழந்தைய படிப்பின் மீது மட்டுமே கவனத்தை செலுத்தக்கூடிய வகையில் அவளை கொண்டு போங்க. தயவு செஞ்சு டிவிகே, விஜய், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர் எதுவுமே வேணாம். பொலிட்டிக்கலே இல்லாமல் குழந்தைகளை வளர்க்க பாருங்க அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.